யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட இணிவில் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மீது மேற்கொள்ளப்பட்ட கொலைவெறி தாக்குதலில் சிறுவன் உட்பட 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இணுவில் பகுதியில் அயலில் உள்ள 2 குடும்பங்கள் தங்கள் வீட்டில் 2 கோயில்களை ஆதரித்து வருவதோடு 2 குடும்பங்களுக்கும் இடையே முரண்பாடு இருந்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குறித்த சிறுவன் பூ பறிப்பதற்காக வீதியில் சென்று கொண்டிருந்த வேளை அயல் வீட்டு இளைஞன் குறித்த சிறுவனுடன் முரண்பட்டுவிட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். இதன்போது குறித்த சிறுவன் தனது வீடு நோக்கி ஓடி வந்த வேளை தாக்கிய இளைஞனும் அவரது தந்தையும் சிறுவனை துரத்தி கொண்டு வந்துள்ளனர். இதன்போது தனது மகனின் அழுகை குரலை கேட்டு எழுந்த தந்தை வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தார். அதன்போது கொட்டனுடன் வந்த இளைஞனும் தந்தையும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அவர் மயங்கி கீழே விழுந்தபோது அவரது மனைவி ஓடி வந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த பெண் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுத்து 3 மாதங்களே நிரம்பிய நிலையில் அவரது வயிற்றில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தனது மகள் மீது தாக்குதலை நடத்துவதை தடுப்பதற்கு வந்த தாய் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை அவரும் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் படுகாயமடைந்த மாமியாரும் மருமகனும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் தனது ஏனைய பிள்ளைகளை வீட்டிலிருந்து கவனிக்க யாரும் இல்லாத காரணத்தினால் குறித்த குடும்ப பெண் வைத்தியசாலைக்கு செல்லாமல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.